Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கரூரில் தனியார் கல்லூரி மாணவி விடுதியில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட நிலையில் அவரது உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். கரூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த சரோஜினி என்ற மாணவி விடுதியில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டார். சக மாணவிகளுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டதாக கல்லூரி தரப்பில் பெற்றோரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாணவியின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டுக்கு நைட்டு 3 மணிக்கு ஃபோன் போட்டேன். பொண்ணு வரைய சூசைட் பண்ணிச்சு வாங்கினேன். சரி நான் புறப்பட்டு வரதுல ஆடியனா என் மாமனை போட்டிருக்கேன். அத்தா வீட்டுக்காரு அவர் லோக்கல் தான் கரூர். அவர் வரதுக்குள்ள பாடியோட போய் ஜிஹெச்சில் வச்சுட்டாங்க. அவ்வளோ அவசரமாக என்ன காரணம் என்ன ஃபேனில் தூக்கு போட்டுச்சு. ஃபேனை போய் பார்த்தோம், ஃபேன் வளையவே இல்லை, ஒன்றுமே இல்லை, நல்லாவே இருக்குது. அது ஒரே ரேட்டையில் தான் சூசைட் பண்ணியிருக்கு. மிச்சம் 2 ரேட்டையுமே நல்லா இருக்குது. அப்படிங்கிறப்ப மரணத்தில் எனக்கு சந்தேகம் இருக்குது. ஹாஸ்டல் வார்டன் இடம் முன்னும் பின்னா முரணா பேசுகிறாங்க. 8 மணிக்கு விசாரணை பண்ணார், 10 மணிக்கு விசாரணை பண்ணார், மாற்றி 8 மணிக்கு பேசினா அது என்கிட்ட ஆடி வருது. நல்லா ஏசுவலாக பேசிடுது, சிரிச்சு தான் என்கிட்ட பேசிடுது பாப்பா. அவ்வளோ சந்தேகம் இருக்குது சார். ஃபேனில் தொங்கியிருந்தாங்க, வலையில் ஃபேன் வலையில். அதுக்கு நான் தடை எதுவும் இல்லை. கூட இந்த பொண்ணு பேச விட மாட்டேன்றாங்க. பேசிக்கலாம், போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, பேசிக்கலாம் எஃப்ஐஆர் காப்பி கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, எஃப்ஐஆர் காப்பி கொடுத்துருக்காங்க. ஒரு நிர்வாகம் எந்த ஒரு இது வரவே இல்லை. இல்லை கல்லூரி தரப்பு என்ன சொல்கிறாங்க? அதான் யாரையும் வந்து பேச வருது. நீங்கள் சொல்லுங்கள். பொண்ணு ரப்பர் பேண்ட் எடுத்துச்சு, அதை எடுத்துச்சு. அது கூப்பிட்டு விசாரணை பண்ணால் தரன் ஒத்துக்குச்சு. அதில் ஏதோ சூசைட் பண்ணிச்சு. எப்படி சொல்கிறது, 8:20 எங்கிட்ட பேசுதுங்க, பேரண்ட்டில் பேசுது. அப்போல்லாம் எதுவும் சொல்லலை. 10 மணி 12 மணி வரைக்கும் விசாரணை பண்ணாங்க சொல்கிறாங்க. அந்த மேடமும் சொல்கிறாங்க, மேடமும் சொல்கிறாங்க. அதனால் காவல் சந்தேகம் இருக்குது. என்னன்னு தெரியல. கேட்டால் சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க.